நம்ம தமிழ் சினிமால ஒரு படத்துல வந்து எல்லா சாங்குமே ஹிட் ஆயிருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் விட அதுல வந்த ஒரு சின்ன சாங் நிறைய பேரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஃபேன்ஸ் ஃபேவரட்டா அமைஞ்ச ஒரு 5 சின்ன சாங்ஸை பார்க்கலாமா? முதல்ல பார்க்க போறது த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா படத்தோட சாங். இந்த படத்துல சாங்ஸ்லயும் சரி பிஜிஎம்லயும் சரி ஜிவி பிரகாஷ் பூந்து விளையாண்டுருப்பாரு. அதுல ஃபேன்ஸ் ஃபேவரட்டா அமைஞ்சது இந்த ஒரு சாங் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சாங்குக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்க தான் செய்யறாங்க. இது என்ன கணக்கு தான் ஒன்னு புரியல எனக்கு தான் இதை கேட்டா அழுவுது ஒன்னு சும்மா புழுவுது. இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு பிஜிஎம் தான். இவ்வளவு ஹிட்டான விஷயம் இந்த ஒரு படத்துல இருந்தாலுமே இந்த படத்துல வந்து இந்த ஒரு சின்ன சிச்சுவேஷன் சாங் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இந்த சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது ராஜாராணி படத்தோட சாங். ராஜாராணி அட்லி இப்ப இவ்வளவு பெரிய டைரக்டரா இருக்கிறதுக்கு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சது இந்த ராஜாராணி திரைப்படம் தான். லவ்வுக்கு அப்புறம் ஒருத்தன் குடிச்சானா அது லவ் ஃபெயிலியர், அதுவே கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் குடிச்சானா லைஃபே ஃபெயிலியர். ஏகப்பட்ட சீன்ஸ் காப்பி அடிச்சு எடுத்திருந்தாலும் இந்த ராஜாராணி படத்துக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. எனக்கு எங்க அப்பா தாங்க பயம், மத்தபடி நான் ஐ லவ் யூங்க. இந்த படத்துல வந்து இந்த பிஜிஎம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா படம் ஃபுல்லா பிஜிஎம்லயே டிராவல் பண்ணி அந்த பிஜிஎம் எல்லாமே பயங்கரமா இருக்கும். என்னதான் இந்த படத்துல சாங்ஸ் பிஜிஎம்னு எல்லாமே பயங்கர ஹிட் ஆகி ஃபேமஸா இருந்தாலும் இந்த ஒரு சிச்சுவேஷன் சாங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் அந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன். என்ன மாதிரியே இந்த சாங் பிடிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது சிறுத்தை படத்தோட சாங். என்னதான் சிவா அஜித் வச்சு 4 படம், ரஜினி வச்சு ஒரு படம், சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாலும் இன்ன வரைக்குமே அவருக்கு இருக்கிற பேரு சிறுத்தை சிவா தான். போலீஸ்காரன் மட்டும் இல்ல, அவன் உடம்ப ஒரு யூனிஃபார்ம் கூட அந்த அளவுக்கு பயங்கர கமர்ஷியல் ஹிட்டா அமைஞ்ச இந்த ஒரு சிறுத்தை படத்துல வந்த இந்த ஒரு சாங் வந்து பயங்கர அண்டர் ரேட்டட் சாங்னு நான் சொல்லுவேன். நைட் நேரத்துல நீங்க தாலாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டா யோசிக்காம இந்த சாங்கை யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி கேட்கலாம். ஏன்னா வித்யாசாகர் அவ்வளவு சூப்பரா அந்த ஒரு சாங்கை பண்ணிருப்பாரு. இந்த ஒரு சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது சிவா மனசுல சக்தி படத்தோட சாங். இந்த லிஸ்ட்லயே பயங்கர ஃபேமஸான ஒரு சாங்ல இந்த ஒரு சாங்கும் உண்டுன்னு நான் சொல்றேன். இவனோட பீக் டயத்துல அவர் போட்ட சாங் தான் இந்த ஒரு சாங். சிவா மனசுல சக்தி படமும் சரி சாங்ஸும் சரி பிஜிஎம்மும் சரி எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா இந்த ஒரு சின்ன சாங் மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கும். சிவா மனசுல சக்தி படத்துல வந்து இந்த ஒரு சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா பார்க்க போறது கோவா படத்தோட சாங். காதல் என்றால் அத்தனையும் கனவு கண்மூடி. எல்லாரோட மூவிஸ்க்குமே பார்த்து பிஜிஎம் சாங்ஸும் போடுற யுவன் சங்கர் ராஜா அவரோட அண்ணன் படத்துல மட்டும் சும்மா விட்டுருவாரா என்ன? கோவா படத்துல மியூசிக்ல பூந்து விளையாண்டுருப்பாரு. அதுவும் குறிப்பா அந்த படத்துல வந்து இதுவரை சாங்கோட சாட் வெர்ஷன் இன்ன வரைக்குமே நின்னு பேசுது. பெண்கள் என்றால் அணை கொள்ளும் நோயானதே. இவன் தன்னோட வாய்ஸ்னாலையும் பிஜிஎம்னாலையும் நம்ம கண்ணை கலங்க வச்சிருவாரு இந்த சாங் மூலமா. ஐயோ இந்த இளமையின் தொடக்கம் இன்றே முற்றுப்புள்ளி. இந்த சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மை பைத்தியமாக்கும் பெண்ணை தேடி தொலையாது. ஓகே, இப்போ நான் ஒரு 5 சாங் சொல்லியிருக்கேன். இந்த 5 சாங்ல உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிக்குங்கிறதையும் அதே நேரம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சாங்கை நான் விட்டுட்டேனாங்கிறதையும் அடுத்து என்ன கண்டென்ட் வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.